தாவேக்க திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவு செய்த காரணத்தால் சானார்பட்டி காவல் நிலையத்தினர் நடவடிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. திருப்போரூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியை கைது செய்த சென்னை போலீசார். சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மக்கள் ஆர்வம். தங்கள் கவனத்தில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணத்திலும் கைப்பையை கீழே வைக்க வேண்டாம். அதிமுக கூட்டத்துக்கு தாவேக்கவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாகவும் பேச்சு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜவ்வாதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. சென்னையில் 15,000 பேர் உட்பட 2,36,000 பேர் பங்கேற்பு. 2200 நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய TRB மூலம் 1 மாதத்துக்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. இன்னும் 1 மாதத்தில் TRB மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. எலிக்காய்ச்சல் பரவ உள்ள நிலையில் நெல்லை கல்லூரியில் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலுடன் நடைபெற்ற வங்கித் தேர்வு. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 1270 பேர் பங்கேற்பு. நெல்லை கல்லூரியில் முறையாக குடிநீர் சுத்திகரிப்பு இல்லாததாலேயே எலிக்காய்ச்சல் பரவல் என மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்த அறிவுரை என பேட்டி. செக்கப் ரெகுலராக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து 3வது நாளாக 7600 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றின் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சுமார் 3000 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக பொங்கி வரும் நுரை. ராமநாதபுரம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற எல்லை பிடாரி அம்மன் விழா. 50 கிடாய்களை பலியிட்டு விருந்து. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார். தாவேக்க திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவு செய்த காரணத்தால் சானார்பட்டி காவல் நிலையத்தினர் நடவடிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. திருப்போரூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியை கைது செய்த சென்னை போலீசார். சென்னை தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மக்கள் ஆர்வம். தங்கள் கவனத்தில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணத்திலும் கைப்பையை கீழே வைக்க வேண்டாம். அதிமுக கூட்டத்துக்கு தாவேக்கவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாகவும் பேச்சு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜவ்வாதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. சென்னையில் 15,000 பேர் உட்பட 2,36,000 பேர் பங்கேற்பு. 2200 நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய TRB மூலம் 1 மாதத்துக்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. இன்னும் 1 மாதத்தில் TRB மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. எலிக்காய்ச்சல் பரவ உள்ள நிலையில் நெல்லை கல்லூரியில் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலுடன் நடைபெற்ற வங்கித் தேர்வு. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 1270 பேர் பங்கேற்பு.
நெல்லை கல்லூரியில் முறையாக குடிநீர் சுத்திகரிப்பு இல்லாததாலேயே எலிக்காய்ச்சல் பரவல் என மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்த அறிவுரை என பேட்டி. செக்கப் ரெகுலராக தான் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து 3வது நாளாக 7600 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றின் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து சுமார் 3000 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக பொங்கி வரும் நுரை. ராமநாதபுரம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற எல்லை பிடாரி அம்மன் விழா. 50 கிடாய்களை பலியிட்டு விருந்து. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார்.